ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் வச்சுருந்தேன். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஷாப்பில் வந்து நம்ம ஒரு பிக்சரை எடிட் பண்ணிவிட்டு அதில் சேவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு எரர் வரும். ஓகேங்களா, அது என்ன எரர்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இப்போ நான் அந்த பிக்சரை வந்து இது பண்ணிவிட்டு அதை நான் சேவ் பண்ணுறேன். பிஎஸ்டியை சேவ் பண்ணும்போது சரி இந்த மாதிரி எனக்கு வருது. சரி, இதை நேமில் ஏதாவது மிஸ்டேக் ஆயிருந்தால் கூட சரி நம்ம நேம் சேஞ்ச் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி நேம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு திரும்பி செக் பண்ணி சேவ் பண்ணி பார்க்குறேன். அப்போயே எனக்கு இதே எரர் தான் வரும். சரி, இது பிஎஸ்டியில் சேவ் பண்ணாத மாதிரி வருது, ஜேபிஜே சேவ் பண்ணலாம் பார்த்தாலும் அதுலேயும் எரர் தான் வரும். ஓகேங்களா, இந்த மாதிரி எரர் வந்தால் அது ஃபோட்டோஷாப் ப்ராப்ளம் கிடையாது. ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுங்க. ஃபோட்டோஷாப்பில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. நீங்கள் வேணால் வேறு ஒரு ஃபோட்டோவை எடுத்து சேவ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, இப்போ நான் இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு வேறு ஒரு இமேஜ் எடுத்து அந்தமாரி கொடுத்துட்டு அதில் ஏதாவது ஒரு எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஜேபிஜியாவோ இல்லை பிஎஸ்டியாவோ சேவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சேவ் ஆகும். இப்போ நான் அந்த இமேஜ் சேவ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. டெஸ்க்டாப்லேயே வேறு நேம் போட்டு சேவ் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட்டு சேவ் பண்ணிவிட்டு நான் அதே பிஎஸ்டிஓ சேவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு சேவ் ஆகும். அது ஜேபிஜியாக இருந்தாலும் சேவ் ஆகும், பிஎன்ஜியாக இருந்தாலும் சேவ் ஆகும். எப்படி கொடுத்து நீங்கள் சேவ் கொடுத்தாலும் சேவ் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ நான் மினிமைஸ் பண்ணி கூட செக் பண்ணி காட்டுறேன். பட் நம்ம கொடுத்து சேவ் பண்ணியாச்சு. டெஸ்க்டாப்பில் வந்து என்ன இதில் வேணுமோ நம்ம கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணவே எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து சேவ் ஆகிடும். ஓகேங்களா, சேவ் ஆயிடுச்சு. பட் ஆனால் அந்த இமேஜ் மட்டும் சேவ் ஆகலை. அதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷனில் போய்ட்டு எந்த இமேஜ் நீங்கள் உங்களுக்கு இதுவாகலையோ எரர் வருதோ அந்த இமேஜ் ரைட் கிளிக் பண்ணி அதில் ஓப்பன் வித் கொடுத்து பெயிண்டிங் டூல் ஓப்பன் பண்ணுங்கள். ஓகேங்களா, இதுவே விண்டோஸ் 7 இருந்தால் அதில் ரைட் கிளிக் பண்ணி எடிட்னு கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக பெயிண்டிங் டூல் ஓப்பன் ஆகும். இந்தமாரி பெயிண்டிங் டூல் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே ஜஸ்ட் அதுலேருந்து சேவ் கொடுங்க. ஓகேங்களா, அதில் ஓப்பன் பண்ணி அப்படியே சேவ் ஆஸில் போய்ட்டு பிஎன்ஜி அந்த பிஎன்ஜி, ஜேபிஜி அந்த ஜேபிஜி இது வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுவாகும். சரிங்களா, போட அந்த மாதிரி கொடுத்து நீங்கள் இது பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகே ஆகும். இப்போ நான் அதை வந்து ஜஸ்ட்டு பிஎன்ஜியோ இல்லை ஜேபிஜியோ வந்து சேவ் பண்ணி டெஸ்க்டாப்பில் வச்சிட்டேன். இந்த பிக்சர் எடுத்து அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இது வந்து ஒர்க் ஆகும். இது எந்தெந்த பிக்சர் யூஸ் பண்ணால் நம்ம மாரி இதாகும்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வர இது. ஓகேங்களா, இப்போ நம்ம ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்புவோம் ஒரு ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோ இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒர்க் ஆகாது. அதனால் அந்த ஃபோட்டோ ரைட் கிளிக் பண்ணி எடிட் ஆப்ஷனில் போய்ட்டு கொடுத்து ஜஸ்ட்டு எந்த ஒரு சாஃப்ட்வேருமே எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் இல்லாமல் கிளிக் பண்ணி இது பண்ணுறது. ஓகேவா, அதில் நான் சேவ் பண்ணி பிஎன்ஜியோ இல்லை ஜேபிஜியோ மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் யூஸ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா, இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.